நம்ம ராசிக்கு என்ன போட்டிருக்குதுன்னு பார்ப்போம். துலாம் ராசி நேயர்களே, நீங்கள் வாழ்க்கை முழுக்க நியாய தர்மம் பார்த்தே வாழ்வீர்கள். ஆனால் உங்கள் சொந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை என்பதை பார்க்க மாட்டீர்கள். ஐயா, அந்த மேஷ ராசிக்கு என்ன போட்டிருக்குன்னு கொஞ்சம் பாருங்களேன். மேஷமா? மேஷ ராசி நேயர்களே, இந்த வருஷம் முழுவதும் நாய்ப்படாத பாடுபடுவீர்கள். அது என்ன இந்த வருஷம் மட்டும்? எல்லா வருஷமும் அப்படித்தானே போயிட்டு இருக்கு. அது சரி. ஏங்க, வெட்டியா தானே நீங்க இருக்கீங்க? யாரு? நானா? நான் பேப்பர்ல ராசி பலன் பாத்துட்டு இருக்கேன் சிவகாமி. ரொம்ப முக்கியம். இந்தாங்க குடிங்க. இந்த உருளைக்கிழங்க தோல் உரிச்சு கொடுங்க. நானா? பின்ன நானா? எல்லா புருஷனும் தான் பொண்டாட்டிக்கு வீட்டுல எல்லா உதவியும் செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. மசாலா போண்டா, உருளைக்கிழங்கு, உசிலி வடைன்னு நல்ல வாய்க்கு ருசியா கேட்க மட்டும் தெரியுதுல. இந்த வேலையெல்லாம் யார் செய்வாங்க? செய்யுங்க, உங்களுக்காக தான் செய்யுங்க. ஏண்டி இப்படியே வெட்டியா நாள் பூரா செல்போனையே நோண்டிக்கிட்டு இருந்தானே எப்படி உருப்படுவ? ஐயோ, வேற ஏதாவது வேலை இருந்ததுன்னா போய் பாரு. எப்ப பாரு போன். இந்த காலத்து பிள்ளைங்களுக்கெல்லாம் போன் பைத்தியம் பிடிச்சிட்டு இருக்கு. எப்ப பாரு போன். ஆமா, அண்ணா அடகு வச்ச நகையில நெக்லஸே இல்லைங்கிற விஷயத்த இப்பவே சொல்லிடலாமா இல்ல வேண்டாமா? ஒரே குழப்பமா இருக்கு. அத்தை. என்னம்மா? நீ கவலைப்படாத, உனக்கு சொல்றதுக்கு இங்க எந்த வேலையும் இல்ல. நீயா விரும்பி ஏதாவது செய்யணும்னா செய், இல்லனா விட்டுடு. யாரும் உன்னை எதுவும் கேட்க மாட்டாங்க. நீ கவலைப்படாத. அது இல்ல அத்தை, அது வந்து சிவகாமி. யாரு? கவிதாவா? வா உள்ள வா. வணக்கம். என்ன கவிதா, காலையிலே வந்திருக்க? குழு காசை போன வாரமே கட்டிட்டனே. நான் வந்தது குழு பணம் கேட்க இல்ல. நம்ம தெருவுல உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து சுமங்கலி பூஜை வைக்கலான்னு இருக்கோம். அதான் உங்ககிட்ட கலந்து பேசிட்டு போலான்னு வந்தேன். சுமங்கலி பூஜையா? என்ன திடீர்னு? இதெல்லாம் நம்ம தெருவுல பழக்கமே இல்லையே. ஆமா சிவகாமி, முதல் தடவை தான் பண்றோம். நீதான் முன்ன நின்னு எல்லாத்தையும் செய்யணும். அது மட்டும் இல்ல, உங்க வீட்ல தான் 3 சுமங்கலி பொண்ணுங்க இருக்கீங்க. நீ, அர்ச்சனா, சந்தியா. ஆண்டி, இதுல கல்யாணம் நமக்கு மட்டும்தான் கலந்துக்கணுமா? சுமங்கலின்னா அதுதானமா அர்த்தம். ஆனா கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களும் சீக்கிரமா கல்யாணம் ஆகணும்னு நினைச்சு கலந்துக்கலாம். அப்படின்னா இந்த மயிலையும் சேர்த்துக்கோங்க. இவளுக்கும் ரொம்ப நாளா கல்யாணம் பண்ணணும்னு ஆசை. ஆமாமா, எனக்கும் அப்படியே ஒரு மாப்பிளைய பார்த்தா அப்படியே நானும் இங்கேயே செட்டில் ஆயிடுவேன். அடியே, என்னடா? அதுங்களை விடு சிவகாமி, நீ சொல்லு. நான் என்னத்த சொல்றது? பண்ணுவோம். ஆனா இந்த வீட்ல 3 பேர் சுமங்கலிங்க இருக்காங்கன்னு சொன்னியே, அது தப்பு. 2 பேரு தான். 2 பேரா? என்ன சிவகாமி சொல்ற? 3 பேர் தானே? அதான் இங்கே 3 பேர் இருக்கீங்களே. சரவணம் பொண்டாட்டி பூஜை வரைக்கும் இந்த வீட்ல இருந்தா பார்க்கலாம். சிவகாமி என்ன சொல்ற? அது வந்துமா, சிவகாமி என்ன சொல்றான்னா, சந்தியாவோட அண்ணனும் அண்ணியும் அமெரிக்கால இருந்து வந்திருக்காங்க. நீ சுமங்கலி பூஜை வைக்கிற நேரத்துல சந்தியா இந்த வீட்ல இருக்க மாட்டா. அவங்க அண்ணனை பார்க்க போயிருவான்னு சொல்ல வரா. அதானே சிவகாமி? ஆமாமா, அதான பார்த்தேன். என்னடா இது திடீர்னு இப்படி சொல்றீங்களேன்னு நினைச்சேன். ஆமா, நம்ம தெரு முனையில எது எடுத்தாலும் 100 ரூபாய் புடவை கடை போட்டிருக்காங்களே, நீங்க போலையா? என்னது 100 ரூபாய்க்கு புடவையா? ஆமா கவிதா, அத்தனை எக்ஸ்போர்ட் குவாலிட்டி. அத பாக்கும்போதே 50 பேராச்சும் கும்பல் கும்பல் அப்படியே எடுத்துட்டு போறாங்க. அப்பா, ரொம்ப நல்லா அந்த மாதிரி தாறுமாறா இருக்கு. அண்ணே, இத வந்த உடனே சொல்லக்கூடாதானே? சிவகாமி நீ வரியா? போயிட்டு வந்துடலாம். ஆமா, நான் வரேன். நீ நீ கொஞ்சம் முதல்ல நீ போய் எடு. எல்லாரும் எடுத்துட்டு சிவகாமி, நான் போய் முதல்ல எடுத்துட்டு இருக்கேன். நான் வரேன்.
ஆ, ஏங்க இத பத்தி என்கிட்ட நீங்க ஒரு வார்த்தை கூட சொல்லல, அவகிட்ட மட்டும் ஏய் சொல்றீங்க. சிவகாமி, உனக்கு என்ன ஆச்சு? அடுத்தவங்க முன்னாடி போய் நம்ம குடும்ப விஷயத்தை பேசுற, அவ போய் ஊரெல்லாம் சொல்றதுக்கா? இவங்கெல்லாம் பூஜை பண்றேன்னு ஒண்ணு கூடுறதே 10 வீட்டு புறணிய ஒன்னா பேசணும்னு தான். சை, நீ வேற. சரிங்க, அவ முன்னாடி சொன்னதை விடுங்க. இப்போ நான் உங்க எல்லார் முன்னாடியும் சொல்றேன், இன்னும் 2 நாள் மட்டும்தான் இவளுக்கு டைம். அதுக்குள்ள அந்த நெக்லஸ் இங்க வந்தாகணும். அப்படி இல்லைன்னு வைங்க, நான் இவளை இந்த வீட்டை விட்டு அனுப்ப போறதுல எந்த மாற்றமும் இல்ல. என்ன எல்லாரும் ஒண்ணா இருக்கீங்க? வாப்பா சரவணா, எல்லாம் பழைய குருடி கதவை தரதான். அந்த காணாம போன நகை விஷயமா தான் பேசிட்டு இருந்தோம். அர்ச்சனா, என்னது இது? என்ன அர்ச்சனாண்ணா, எங்களை எதுக்கு அப்படி பாக்குற? அப்போ உன் பொண்டாட்டி உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? என்ன சொல்லணும் மாமா? எதை பத்தி நீங்க பேசுறீங்க? ஓஹோ, நான் நிஜமாவே எதை பத்தி பேசுறேன்னு உங்க 2 பேருக்குமே புரியல. ஏம்பா சரவணா, நீ என்ன பேசுறன்னு எங்களுக்கே புரியல. தெளிவா சொல்லு. ஒரு நிமிஷம் மாமா, நான் கொஞ்சம் பேசலாமா? பேசுமா. நீ வாய் திறந்து பேசாம இருக்கிறதா இப்ப பிரச்சனையே. இப்ப வரைக்கும் நான் தான் அந்த நகையை எடுத்து மறைச்சு வச்சிருக்கேன்னு அத்தை நினைக்கிறாங்க. நான் என்ன சொன்னாலும் அது அவங்க நம்ப தயாரா இல்ல. இப்ப நான் தப்பு செய்யல, எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நிரூபிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எனக்கு வந்துருச்சு. வாய் வார்த்தையா சொன்னதான் யாரும் நம்பல. ஆதாரத்தை காட்டினாலாச்சும் நம்புவீங்களா? வீடியோவை தான் delete பண்ணியாச்சு. இவன் என்ன ஆதாரம் அது இதுங்கறான்? அத்தை சொன்னது என்ன? நான் இந்த வீட்ல இருந்து நகையை எடுத்துட்டு போய் எங்க அண்ணன் கிட்ட கொடுத்து அடகு வைக்க சொல்லிட்டேன். எங்க அண்ணன் ஆதி வேலை பாக்குற பேங்க்ல போய் அடகு வச்சிருக்காரு. இதுதானே நீங்க சொன்னது? ஒரு நிமிஷம் இருங்க. அத்தை, இந்தாங்க. இத பார்த்தா உங்களுக்கு எல்லாமே புரியும். இந்தாங்க. பாரு சிவகாமி. பார்வதி, பார்வதி, அம்மா, இங்க வா. இதுல என்ன எழுதிருக்குன்னு படிச்சு சொல்லு. பாருமா. நெக்லஸ் பத்தி இதுல எதுவும் சொல்லலமா? என் அண்ணனை இதுக்காக தான் நான் பார்க்க போயிருந்தேன். எனக்கு இதை விட்டா இந்த பிரச்சனையில என்னோட நியாயத்தை நிரூபிக்க எனக்கு வேற வழியே தெரியல. என் வாழ்க்கையிலேயே இது வரைக்குமே ஏன் மேலெல்லாம் யாரும் திருட்டு பழியெல்லாம் போட்டதே கிடையாது. திருடிதான் பிழைக்கணும்னு எனக்கு அவசியமும் இல்ல. திருடின்னு நீங்க என்ன சொன்னப்போ என் மனசு என்ன வேதனைப்பட்டுச்சுன்னு உங்க யாருக்குமே தெரியாது.
இப்ப வாச்சு நீங்க நம்புவீங்களான்னு எனக்கு தெரியல. போதுமாமா? இப்போ அதை நம்புறீங்களா? இல்ல அது பார்வதி, என்ன அதை கொடு. பாரு, பார்த்து சொல்லு. இது ஓம் பேங்க்ல அடக வச்ச ரசீதான்னு பார்த்து சொல்லு. பாருடா. அப்புறம் இந்த சந்தியா ஃப்ராட் தனம் பண்ணிட்டா. அது என்னமோ சொல்லுவாங்களே, இந்த போட்டோலாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்களே, இந்த போட்டோஷாப்பு, அதெல்லாம் சொல்லக்கூடாது. பாருடா, பாருடா சொல்றேன்ல. ஆமா, இது எங்க பேங்க் ரிசிப்ட் தான். ஆனா இந்த விஷயம் எதுவுமே தெரியாம, தெரிஞ்சுக்கவும் முயற்சி பண்ணாம இங்க வந்து என்ன சொன்ன? சந்தியா அண்ணா எங்க பேங்க்ல நகையை அடகு வைக்க வந்தாரு, அதுல நம்ம வீட்டு நகை இருந்துச்சுன்னு அடிச்சு விட்டுருக்க. நீ ஒருத்தன் சொன்னதுனால தான் அம்மா நம்பியிருக்காங்க, இல்லனா வாய்ப்பே இல்லை. அடுத்தவங்க மேல பழி சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிடா. நான் ஒன்னு கேக்குறேன், இந்த ஊர்ல ஆதி வேலை பார்க்குற பேங்க் மட்டும்தான் இருக்கா, இல்ல அந்த ஒரு பேங்க்ல மட்டும்தான் நகை அடகு வைக்க முடியும்? ஆதி சொன்னது தப்பா கூட இருக்கட்டும், ஆனா எடுத்துட்டு போன நெக்லஸ வேற பேங்க்ல கூட அடகு வச்சிருக்கலாம்ல? செந்திலே, என்ன கொலைகாரனாக்காத. என்ன நீங்க ஏன் புருஷன் மேல எகிறீங்க? வேற பேங்க்ல அடகு வச்சிருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? அத்தை, நீங்களே சொல்லுங்க. சந்தியா எவ்வளவு படிச்சவ, எவ்வளவு புத்திசாலின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம வீட்டு நகைய தன்னோட சொந்த அண்ணன் கிட்ட கொடுத்து, அதுவும் ஆதி வேலை பாக்குற அதே பேங்க்ல போய் அடகு வைக்க சொல்ற அளவுக்கு சந்தியா ஒண்ணும் முட்டாள் இல்ல. வேற ஏதாவது ஒரு பேங்க்ல வச்சிருக்கலாம்ல. நீங்க பேசுறது உங்களுக்கே நியாயமா இருக்கா? இத்தனை நாள் சந்தியா நகை எடுத்துட்டு போய் அண்ணன் கிட்ட கொடுத்து அடகு வச்சிட்டான்னு சொன்னீங்க. இப்ப அது இல்லன்னு ஆதாரம் காமிச்சதும் அப்படியே பிளேட்டை மாத்தி போடுறீங்களே. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? சந்தியா தான் குற்றவாளி நிரூபிக்கிறது இல்ல, அப்படி உங்களுக்கு என்ன ஆதாயம்? மாமா, நீங்க எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்க நம்ம வேணும்னே பண்ற மாதிரி இருக்கு. ஆமா, நீங்க வேணும் தான் பண்ணீங்க. ஏங்க ஏங்க நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேணும் தான் பண்றீங்க. சந்தியாவை மாட்டி ஒண்ணு திட்டம் போட்டு தானே நீங்க ரெண்டு பேரும் செய்றீங்க. டேய் ஆத்திரத்துல வார்த்தையை விட்டுடாத. உன் பொண்டாட்டியை காப்பாத்தணுங்கிறதுக்காக நீ எந்த அளவுக்கு போவேன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போ உன் தம்பியை குத்த சொல்லிட்டு இருக்கல. அம்மா, இல்லம்மா, உங்களுக்கு தெரியாது, இதுல வேற பிரச்சனை இருக்கு. ஏங்க வேண்டாங்க. ஏங்க செந்திலே, ரெண்டு பேரும் ஒரு நிமிஷம் என் கூட வாங்க, உங்ககிட்ட தனியா பேசணும். எங்க கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? அதானே, எதுவா இருந்தாலும் இங்கே பேசுங்க. டேய்! வாயை மூடிக்கு நில்லு. செந்திலே, உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வா, நான் கொஞ்சம் பேசணும். மரியாதையா சொல்றப்பே வந்துரு. வா. என்ன சரவணா, மிரட்டுறியா? ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கப்போ நீ எங்களை மட்டும் தனியா கூப்பிட்டீனா மத்தவங்கள எங்களை பத்தி என்ன நினைப்பாங்க? நாங்க ஏதோ தப்பு செஞ்சிருப்போம்னு நினைக்க மாட்டாங்க? ஆமாடா. நீயும் உன் பொண்டாட்டியும் சேர்ந்து திட்டம் போட்டு இந்த விஷயத்தை சந்தியாவை மாட்டி விட்டு பழி வாங்க நினைக்கிறீங்க. போதுமா? சரவணா, என்ன பேசுறோம் நீ தெரிஞ்சுதான் பேசுறியா? அந்த நெக்லஸ் காணாம போனதுக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன சம்பந்தம்? அதை ஏன் வாயால சொல்ல முடியாதுமா, நீங்களே இவங்க கிட்ட கேளுங்க.
செந்திலு, என்னடா இவன் சொல்றான்? மா அவன் பொண்டாட்டியை காப்பாத்துறதுக்கு பழி எங்க மேல போடுறாமா? எங்களுக்கு அந்த நெக்லஸுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இதெல்லாம் ரொம்ப அநியாயம் தே. அபாண்டமா எங்க மேல பழிய போடுறாரு. நீங்க நம்ம பாத்துட்டு சும்மா இருக்கீங்க. அர்ச்சனா, எங்க என்ன பார்த்து சொல்லு. நான் அபாண்டமா உன் மேல பழி போடுறேனா? அப்போ இதுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இத பத்தி நீ கடத்தெருவுல காய்கறி வாங்க போகும்போது நான் உன்னை தேடி வந்து பார்த்து எதுவுமே சொல்லல. நான் உன்கிட்ட எந்த வீடியோவும் காட்டல. சத்தியமா நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. என்ன நீங்க எப்ப வந்து பாத்தீங்க? இப்படி நடக்காத ஒரு விஷயத்த நடந்த மாதிரி ஏன் சொல்றீங்க? பொய் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். ஆனா இவ்ளோ பச்சை பொய் சொல்லுவேன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். டேய் சரவணா, தேவையில்லாம என் பொண்டாட்டி மேல பழிய போட்டினா நான் சும்மா இருக்க மாட்டேன். மா என்னம்மா இதெல்லாம்? நீங்களும் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க? டேய், நீ ஒரு நிமிஷம் பொறுடா. சரவணா, நீ என்னமோ கடத்தருக்கு போகும்போது இவள பார்த்த, ஏதோ வீடியோவை காட்டினேன்னு சொன்னியே. என்ன வீடியோடா அது? என்ன விஷயம் அதுல இருக்கு? என்ன அர்ச்சனா, சொல்லட்டுமா? சொல்லுன்னு நான் சொல்றேன். நீ எதுக்கு அவகிட்ட கேட்டுட்டு இருக்க? அதான் இந்த அளவுக்கு பஞ்சாயத்து வந்துருச்சுல, எதுக்கு மேல என்ன? எதுவா இருந்தாலும் வாயை திறந்து சொல்லு. அம்மா, நான் சொல்றேம்மா, இப்ப சொல்றேன். அந்த நெக்லஸ் எடுத்தது வேற யாரும் இல்ல, அர்ச்சனாவும் செந்திலும் தான். நானா? நாங்களா எடுத்தோம்? ஏன் இப்படி அபாண்டமா சொல்றீங்க? சுகம் இது. ஐயோ, அர்ச்சனாவும் செந்திலுமா? ஐயோ 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 ஐயோ! ஏங்க அபாண்டமா சொல்றாருங்க. ஏங்க ஏங்க என்னங்க இது? அநியாயமா இருக்கு. இதெல்லாம் இந்த வீட்ல கேட்க ஆளே இல்லையா? அத்தை அத்தை இங்க பாருங்க. அர்ச்சனா, அமைதியாரு. பேசாதன்னு சொல்றேன். சரவணா, எந்த நேரத்திலயும் உண்மையை பேசுறவன் நீன்னு உன் மேல நான் மதிப்பு வச்சிருக்கேன். சந்தியாவை காப்பாத்துறங்கிற பேர்ல அதை நீ கெடுத்துறாத. அம்மா, அப்ப நீங்களும் என்ன நம்பலையாமா? அப்ப நான் ஒன்னு சொல்றேன். அவன் அன்னைக்கு ஒரு வீடியோ கேமரா வாங்கிட்டு வந்தான்ல, அது போய் எடுத்துட்டு வர சொல்லு. டேய், போய் எடுத்துட்டு வா போ. இப்ப இந்த இடத்துல என்ன உண்மைன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அந்த கேமரால என்னப்பா இருக்கு? என்ன ஏதோ வளரிட்டு இருக்க சரவணா? அப்பா இருங்கப்பா, அதுல வீடியோ ஆதாரமே இருக்கு. இப்ப பாருங்க, உண்மை என்னன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். போய் எடுத்துட்டு வர சொல்லுங்க. டேய், நீ இன்னும் போலியா? போய் எடுத்துட்டு வா. டேய் எடுத்துட்டு வரேன்டா. அதுல நீ சொல்ற மாதிரி எதுவுமே இல்லைனா நீ போய் எடுத்துட்டு வாடா, நான் காட்டுறேன். டேய் வரேன்டா, இப்பவே எடுத்துட்டு வந்து காட்டுறேன். நான் யாரும் காட்டுறேன்டா. என்னாச்சு இவனுக்கு? ஏங்க நில்லுங்க. டேய் விரு. நான் சொல்றது கேளுங்க. ஏங்க நில்லுங்க. நான் தான் சொல்றேன் வாங்க. ஏங்க உங்க அப்பாவையும் கூட்டிட்டு போங்க. தனியா எல்லாம் போகாதீங்க. மாமா வாங்க. மாமா மாமா அவர் கூட போங்க மாமா. ஏங்க நீங்க கூட்டிட்டு போங்க. போங்க. வா செந்தில். அப்புறம் நம்ம ரூம் குள்ளேயே வச்சு ஆதாரத்தை அழிச்சிட்டோம்னு சொல்லுவாங்க. இதா இங்க இருக்காங்க பாத்தீங்களா? இவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் என் தலையிலே வந்து வெடியுது எப்ப பார்த்தாலும். வரட்டும், கேமரா வரட்டும், நான் காட்டுறேன். அப்பப்பப்பப்பப்பா. எப்பா, இந்த வீட்ல என்ன நடந்தாலும் கடைசியில ஏன் தலையில தானே வந்து விடியுது. நான் என்னைக்கும் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன், நான் இல்லன்னு சொல்லல. அதுக்காக எது நடந்தாலும் நான் தான் கிடைச்சனா? அதான் அர்ச்சனா இருக்காளே, அவ தலையில தூக்கி போட்டுடலாம் நினைச்சு யாரு என்ன தப்பு வேணாலும் செய்யலான்னு இந்த வீட்ல எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க. எப்பா டேய் சாமி, நாடகக்காரங்களா இருக்காங்களே. நீ பேசாம இரு. சரவணா, இந்த கேமரா தானே? காட்டுறா என்ன வீடியோ அதுன்னு. ச்சே, இந்த வீட்ல என்னதான் நடக்குது? காட்டுங்க, காட்டுறேன்னு சொன்னீங்களா? காட்டுங்க.
நல்லா பெரிய திரை போட்டு காட்டுங்க. ஏதோ காட்டுறாங்களாமே. எங்க காட்டுங்க காட்டுங்க பாப்போம். பாக்கட்டும் எல்லாரும் பாக்கட்டும் காட்டுங்க.